ஹோல்ட் ஆன். தமிழக பாஜகவில இப்போ நடந்திருக்கிறது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, இது ஒரு மெகா ரீபூட். 10 வருஷமா அசைக்க முடியாத சக்தியா இருந்த கேசவ விநாயகம் அதிரடியா மாற்றப்பட்டிருக்காரு. இது அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றியா இல்ல தேர்தலுக்கான டெல்லி மேலிடத்தின் மாஸ்டர் பிளானா? இதோ அந்த கடைசி நொடி பரபரப்பு பின்னணி. வணக்கம், இது உங்கள் மேக்சிமஸ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் கூட இல்லாத நிலையில நேத்து பிப்ரவரி 9, 2026 ராத்திரி சென்னை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல நடந்த அந்த ரகசிய கூட்டம் தமிழக பாஜகவையே புரட்டி போட்டிருக்கு. கமலாலயத்தின் பீஷ்மர்னு சொல்லப்படுற கேசவ விநாயகம் இப்போ பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. அண்ணாமலை தரப்பு சக்சஸா? கடந்த சில வருஷங்களாகவே அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் இடையே ஒரு பனிப்போர் நிலவி வந்தது நமக்கு தெரியும். அண்ணாமலையின் வேகத்துக்கு கேசவ விநாயகம் முட்டுக்கட்ட போடுறாருன்னு டெல்லிக்கு அடுக்கடுக்கான புகார்கள் போச்சு. இப்போ நடந்திருக்கிற இந்த மாற்றம் அண்ணாமலை தரப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் வெற்றியா பார்க்கப்படுது. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல எடுத்த திடீர் முடிவா? டெல்லி மேலிட பொறுப்பாளர் BL சந்தோஷ் தலைமையில நடந்த இந்த கூட்டத்துல தேர்தல் நேரத்துல நிர்வாக ரீதியான வேகம் வேணும்னா மாற்றங்கள் அவசியம்னு ஆர்எஸ்எஸ் தரப்பு சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் 2015ல இருந்து பதவியில இருந்த கேசவ விநாயகத்தை மாத்திட்டு பிரசோபா குமார் என்பவரை அந்த பதவிக்கு கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்க. கேசவ விநாயகம் நீக்கம் ஏன்? 3 முக்கிய காரணங்கள். எலெக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கிளாஷஸ். சமீபத்துல 72 பேர் கொண்ட தேர்தல் குழுவை கேசவ விநாயகம் அறிவிச்சாரு. ஆனா அதுல அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டதா ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை டீமுக்கும் அமைப்புச் செயலாளருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு சுத்தமா இல்லைன்னு டெல்லி ரிப்போர்ட் சொல்லுது. ஆர்எஸ்எஸ் ரீஅசைன்மெண்ட். இவரை இனி கட்சிப் பணியில விடாம முழு நேர ஆர்எஸ்எஸ் பணிக்கே கொண்டு போயிடலாம்னு சங் பரிவார் எடுத்த முடிவுதான் இதுக்கு முக்கியமான காரணம். அண்ணாமலையின் சிக்னல். சில நாட்களுக்கு முன்னாடி சொந்த காரணத்துக்காக தேர்தல் பணியில இருந்து விலகிறேன்னு அண்ணாமலை சொன்னது ஒரு பெரிய செக் அப்படின்னு இப்ப புரியுது. அவர் விலகிறேன்னு சொன்ன உடனேதான் டெல்லி மேலிடம் பதறி போய் இந்த அதிரடி மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. புதிய முகம் பிரசோபா குமார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பிரசோபா குமார் இப்போ இந்த பவர்ஃபுல் பதவிக்கு வர்றாரு. இவர் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகிய 2 பேரோடவும் இணக்கமா செயல்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது. கண்ணா, டெல்லி மேலிடம் இப்போ திராவிட பாணி அரசியலுக்கு பதிலா அண்ணாமலையோட அக்ரசிவ் பாணியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேசவ விநாயகம் போனது அண்ணாமலைக்கு கிடைச்ச கிரீன் சிக்னலா இல்ல இதுக்கப்புறம் கமல்யாலயத்துல புது குழப்பம் வருமா? 2026 இந்த கிளைமேக்ஸ் செம்ம சூடாயிருக்கு. தி ஆர்கனைசேஷன் இஸ் ரீஷஃபிள்ட், பட் வில் த ரிசல்ட் பி எ ரீஷஃபிள் இன் TN ஹிஸ்டரி? கேசவ விநாயகம் நீக்கம் பாஜகவுக்கு பிளஸ்ஸா இல்ல மைனஸா? அண்ணாமலையோட அடுத்த மூவ் என்னவாயிருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பிஜேபி இன்டர்னல் வார் அண்ட் TN எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye.